நெல்லை பாப்பாக்குடியில் காவல் உதவி ஆய்வாளரை வெட்ட முயன்ற சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. நெல்லை பாப்பாக்குடியில் போலீசாரை வெட்ட முயன்றவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினர் இடையிலான மோதலை தடுக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை 17 வயது சிறுவன் வெட்ட முயன்றதாக தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் சிறுவன் மீது துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே நேற்று மாலை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலை தவிர்ப்பதற்காக அங்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மோதல் ஏற்படும் பொழுது அதனை தடுக்க முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது 17 வயது சிறுவன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அவரை வெட்ட முயன்றிருக்கிறார். பாதுகாப்புக்காக உதவி ஆய்வாளர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் அந்த சிறுவன் காயமடைந்திருக்கிறார். காயமடைந்த அந்த சிறுவன் உடனடியாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று மாலை இந்த பாப்பாக்குடி பகுதியில இருதரப்பினரிடையே திடீரென மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதியில இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த மோதலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கைது செய்ய முயலும் பொழுது 17 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் முருகன் என்பவரை அறிவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்பாராதமாக அந்த தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் உதவி ஆய்வாளர் முருகன் எச்சரிக்கை விடுத்தும் அந்த சிறுவன் தொடர்ந்து அச்சுறுத்தியிருக்கிறார் காவலர் முருகனை. வேறு வழியின்றி தனது துப்பாக்கியால் அந்த சிறுவனின் காலை நோக்கி சுட்டிருக்கிறார். இதில் இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சிறுவன் உடனடியாக நேற்று பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எஸ்ஐ முருகனும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலை குறித்து தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்து பாப்பாக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இந்த விசாரணை செய்து வருகிறார்கள். மோதலின் காரணமாக அதில் ஈடுபட்டவர்கள் யார், உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடந்த முயன்ற சிறுவன் யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் கூடுதல் காவல் படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தற்பொழுது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்திய உதவி ஆய்வாளரிடமும் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கும் முருகனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பாப்பாக்குடியில் தகராறில் ஈடுபட்ட அந்த 17 வயது சிறுவன் மீதும் தொடர்ந்து சிறுவனிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்னொரு விஷயம், கூடுதலாக காயமடைந்த சிறுவன் திருநெல்வேலி அரசு மன்ற அனுமதிக்கப்பட்ட நிலையில இந்த சிறுவன் மீது குண்டுவீச்சு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டதாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.